தன்னுடைய பசங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே நீ இப்படி தானா, சரி இதுக்கான வழி என்னன்னு நம்ம தேடலாம். யூஎஸ்க்கு விசிட் போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கே லாயர்ஸ் இருக்கிறாங்க, கேலேயே வந்துட்டு ஜட்ஜி இருக்கிறாங்க, கே டாக்டர் இருக்கிறாங்க. ஸோ அங்கே மேலை நாட்டில் அது சாத்தியமாகும்போது நம்ம நாட்டிலையும் அது சாத்தியம். இப்போது எனக்கு வந்து மேரேஜில் விருப்பம் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும். திருநங்கைகள், திருநம்பியர், இடைப்பாலினர்களுக்கு வந்துட்டு காப்பகம் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க 3 பேருக்கு வந்துட்டு காப்பகம் இருக்கு. கே மக்கள் அண்ட் வந்து லெஸ்பியன் மக்களுக்கான காப்பகம் எதுவும் கிடையாது. ஒரு நாட்டில் வந்து அந்த நாடு பேர் வேண்டாம், அந்த நாட்டில் வந்து ஹெச்ஐவி தொற்று வந்து ஜாஸ்தியா இருந்தது கே மக்களுக்கு இடையே. ஸோ அது வந்து கே டிசீஸ்ன்னு சொல்லி அந்த நாட்டில் வந்து இப்போ நீங்க எந்த ஒரு விஷயம், தவறான விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சாலுமே, உடனே நீங்க வந்து காவல்துறைய வந்து அணுகுறீங்க இல்லையா? எல்லா விஷயத்துக்குமே காவல்துறைய அணுகும்போது, அவங்களோட ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம தமிழ்நாடு போலீஸ் எஸ்பெஷலி. தமிழ்நாடு போலீஸ் பற்றி சொல்லணும்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் தான் அவங்க. ஓகே. அவங்க வந்துட்டு எங்களை பற்றின புரிதல் அவங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்திடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் எங்கள் ஏரியா ஸ்டேஷன்னா நான் என்னை பற்றி நான் சொல்லியிருப்பேன், என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேஸை எடுத்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு புரியாத ஒரு ஸ்டேஷனாக இருக்கும், அந்த வேற ஏதாவது ஸ்டேஷன் வெளி ஸ்டேஷன்னா சொல்ல வேண்டியது இருக்கு. டைரெக்டாக போயிட்டு நாங்கள் இந்த நபர்கள் தான், இந்த ஒரு எங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சுன்னா அவங்களுடைய எஃபெக்டை போட்டு அவங்களுடைய ஹெல்ப்ஃபுல்லான எஃபெக்ட் எங்களுக்கு போடுறாங்க. நான் சொல்லியிருக்கேன், இதுவே ஒரு நல்ல மாற்றம் இல்லையா சமுதாயத்துல? சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றம்ன்றதை விட ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க. ஆனா ஒரு 5 ஸ்டெப் எங்களை பின்னாடி தான் தள்ளுறாங்க. யாரு? பொதுமக்கள். பொதுமக்களை நான் சொல்லல. இப்போ நம்ம காவல்துறையில இருக்க ஒருத்தவங்களுக்கே வந்து நம்மள பத்தி புரிய வச்சுன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அவங்க வந்து உங்கள அலக்கழிக்கல. ஓகே, ஓகே நாளைக்கு வாங்க. இதெல்லாம் வந்து முன்னொரு காலத்துல நடந்துட்டு இருந்தது இல்லையா? எல்லாருக்குமே, ஆண், பெண் எல்லாருக்குமே நடந்துட்டு இருந்தது. இப்போ நெறைய விஷயங்கள் மாறி இருக்கு. காட்சிகள்லாம் மாறுதுன்னும் போது, நீங்க போய் சொன்னோனே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா? இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, நான் வந்து புரிய வைக்கிறேன். அவங்களுக்கு புரியுதா இல்லையான்றது அவங்க பிரச்சனைன்னீங்களா? பட் அவங்களுக்கு புரிஞ்சிருது. புரிஞ்சுட்டு அவங்க உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப நெறைய விஷயம் சைபர் கிரைம்னு சொல்றீங்க. இப்போ நெறைய விஷயத்துல உங்களோட விஷயங்கள்ல வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல வந்து நிஜமாவே தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றி. சூப்பர். அ அதுதான். இப்போ வந்து அவங்க அந்த மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி இல்லையா? ஒரு பக்கத்துல நான் சொல்றேன். ஒரு பக்கத்துல வெற்றி. நானும் சொல்றேன், அது நான் தான் சொல்றேன். நாங்க முன்னேறி வந்துடுறோம். எப்படியாச்சும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைச்சா கூட அந்த வழியை வந்துட்டு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணி நாங்க முன்னாடி வந்துடுறோம். பட் ஆனா என்ன பண்ணிடுறாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்கன்றத வந்துட்டு எதுக்காக அந்த விஷயம் சொல்றாங்கன்றதை இவங்க காது கொடுத்து கேட்கறது கிடையாது. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இது. ஒரு மேரிட் ஆனவங்க ஒருத்தவங்க கூட்டிட்டு போய் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. லேடீஸ் கிடையாது, பாய். ஆனா அவங்க வந்து கே. ஓகே. அவங்க வைஃப் பாய வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே. கடைசியில வந்துட்டு இவங்க வந்து என்னால வந்துட்டு வாழ முடியல, எனக்கு வந்து ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க எங்க ஆஃபீஸ்க்கு. கூட்டிட்டு வந்த உடனே நாங்க ஃபர்ஸ்ட்டே கேட்டுட்டோம். என்னன்னா, திருமணமுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? கல்யாணம் ஆன நிலைமை. இப்போ வந்து அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் ஆனப்போ நீங்க ஏன் வீட்ல வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல? அது இல்லாம இவங்க சைடுல விசாரிச்சோம். ஃபேமிலி ஃபோர்ஸ். ஓகே. பண்ணி தான் ஆகணும். வெளியில நீ இப்படிதான்னு தெரிஞ்சா எங்களுக்கு மான மரியாதை போயிடும். மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே. அவரால வாழ முடியல. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு வராங்க. ஃபேமிலிய கூப்பிடுறோம், கல்யாணம் ஆன பொண்ணையும் கூப்பிடுறோம். 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது, இதுல யாருக்கு லாஸ்? கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இதுல யாருக்கு லாஸ் ஆகுது? அந்த பொண்ணோட லைஃப் கொஸ்டின் மார்க் இல்லையா? ஸோ தன்னுடைய பசங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே நீ இப்படி தானா, சரி இதுக்கான வழி என்னன்னு நம்ம தேடலாம்.
நிறைய ஆர்கனைசேஷன் நாட் ஒன்லி எங்க ஆர்கனைசேஷன் மட்டும் நான் பெருமையா சொல்லல. ம், ம், ம். நிறைய ஆர்கனைசேஷன் சென்னையிலயும் இருக்கு, தமிழ்நாடு லெவல்லயுமே இருக்கு. ஸோ அதுல எதனா ஒரு ஆர்கனைசேஷன செலக்ட் பண்ணி, இவங்க போய் இந்த மாதிரி இவங்களுடைய தாட் இப்படி இருக்கு. அத பத்தின புரிதல் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையும் காப்பாத்தப்பட்டிருக்கும் அந்த சமயத்துல. ஆமா. ஃபேமிலியோடைய பேரும் காப்பாத்தப்பட்டிருக்கும். கண்டிப்பா. இவங்க அத எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு மேரேஜ் ஒண்ணு பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸ். இப்ப என்ன பண்ணி ஆகணும்? நாங்க ஆமா. பேசி அடுத்த முடிச்சு வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு லைஃப் நாங்க நீங்க 2 பேர் தனித்தனியா பிரிஞ்சு போங்க. நீ உன் வேலைய பாரு, இவங்க வேலைய சொல்ல பாருங்கன்னு முடியாது சொல்ல இல்லையா? முடியாது. ம். சட்டம் எதுவோ அதுபடி தான். போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னா, அப்ளை பண்ணி அவங்க வாங்கணும். அந்த பொண்ணுக்கு 2வது ஒரு லைஃப் கிடைக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இப்ப இந்த ஒரு அதாவது பெற்றோர்களுடைய அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாததுனால ஒரு பொண்ணோட லைஃப் கேள்விக்குறியாச்சு இல்லையா? ஸோ அது வந்து அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் முதல்லயே. அவங்க சொல்லும்போதே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். பண்ணல. எங்க எங்களுடைய பிடி ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஜெயா ஆன்டி. ம், ம், அவங்க வந்து யுஎஸ்க்கு வந்துட்டு விசிட் போயிருந்தாங்க. ம், யுஎஸ்க்கு விசிட் போனப்போ, அங்க பார்த்தீங்கன்னா, கே லாயர்ஸ் இருக்கிறாங்க. ம், கேலயே வந்துட்டு ஜட்ஜ் இருக்கிறாங்க. ம். கே டாக்டர் இருக்கிறாங்க. ஆமா. ஸோ அங்க மேலை நாட்ல அது சாத்தியமாகும்போது, நம்ம நாட்டிலயும் அது நம்ம சாத்தியமாகும். நாட்டிலயும் இருக்காங்க. பட் என்னன்னா, ஓப்பனாயி அதிக வரல. அளவு எண்ணிக்கையில இல்ல. அதான் உண்மை. இருக்காங்க. பட் அதிக அளவு எண்ணிக்கையில இல்ல. லாயர்ஸ் இருக்காங்க. திருநங்கை லாயர் இருக்கிறாங்க. திருநங்கையா? கேல திருநங்கையில இன்னும் வந்துட்டு ஓப்பனாயி வெளில வந்தா அதுதான் நான் லாயர் சொல்றேனே. அந்த நான் மாதிரி. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சொல்றது அதுதான். இப்போ திருநங்கைகள் அப்படிங்கிற அவங்கள ஏத்துக்கிறதுக்கே இந்த சமுதாயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்பட்டது. நான் வந்து நெறைய அவங்களோட வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட பார்ட் ஆஃப் லைஃப் அவங்க சொல்லும்போது, அவங்க எவ்வளோ வழிகள கடந்து வந்திருக்காங்கன்றத வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு தெரியுது. இல்லையா? இப்போ உங்களோட இதுன்றது வந்து இப்ப தான் நீங்க வரீங்க புதுசா. ஸோ இப்படி ஒரு இது இருக்கு போல இருக்கு. அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. இப்ப இந்த மாரி ஒரு ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயங்கள வந்து நம்ம நெறைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அப்பதான் வந்து நீங்க சொன்ன திரும்பவும் அதான் சொல்றேன் நான். புரிய வைக்கிறது என் கடமை. புரிஞ்சுக்கிறதும், புரிஞ்சுக்காததும் அவங்க அவங்களோட அறிவு. அறிவு சம்மந்தப்பட்டது. நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. பட் புரிய வச்சுட்டேன்னா அவ்வளதான். கிளம்பிரணும். அந்த இடத்துல நம்ம இதுதான் நானு. உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுப்பா. உனக்கு புரியலையா? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதானே தவிர, நம்ம யார் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி சப்போர்ட். எந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் முக்கியம்னா, ஒரு ஆணுக்கா இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கா இருக்கட்டும், இல்ல வந்து எல்ஜிபிடிஐக்யூ இவங்கள யாரானா இருக்கட்டும். ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பொறக்குது அப்படின்னா, அது ஃபியூச்சர்ல எப்படி வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. கடவுள தவிர வேற யாருக்குமே அத வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ தன்னோட உடம்புல ஒரு விஷயம் நடக்குது. அத அந்த குழந்தையோ, இல்ல ஒரு 18 வயது நிரம்பியவங்களோ ஒரு தெளிவான அறிவோட வந்து சொல்றாங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமைக்கு அதுதான் நான் சொல்ல வர்றதே. ம், ஃபேமிலி கிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் இது மட்டும் தான். ம், ம். ஒருத்தவங்க சொல்லும்போது புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ வந்து இது வந்து வளர்ந்து வர காலம் இது. இவங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல ஒருவனுக்கு ஒருத்தி, அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் துணைன்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல வந்துட்டு ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்திருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து வளர்ந்து வர ஒரு காலகட்டத்துல, நெறைய விஷயங்கள் நடக்குது. அத அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்றோம். அவங்க என்ன சொல்லிடுவாங்க, ஃபேமிலிக்கு பேர் கெட்டு போயிடும். அப்போ ஒரு குழந்தையோட லைஃப் அவங்க குழந்தை. அத அப்படி யோசிக்க மாட்டேன்றாங்க. இது ஃபேமிலி தான் முக்கியன்றத ஆமா. ஃபேமிலி யோசிக்கிறாங்க. தான் அப்படி சொசைட்டி அப்படின்லாம் பேசுவாங்க. நான் இன்னொரு விஷயம் யுஎஸ் கிட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இப்போ அவங்க சொன்ன மாரி தான் சொசைட்டி ஓகே. நமக்கு வந்து ஒரு நல்லது கெட்டதுன்னா வந்து சொசைட்டில 4 பேர கூப்பிடுறோம். ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு கல்யாணம் லைக் ஓகே. பட் ஒரு 10 மாசம் நம்ம சுமந்து நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்கிறோம். அந்த குழந்தைய நல்லபடியா ஒரு அப்பா வந்து படிக்க வைக்கிறாங்க. அம்மா வந்து சாப்பாடு ஊட்டி ஸ்கூல் போக வைக்கிறாங்க. எல்லாம் ஓகே. ஆனா, இப்ப ரீசென்ட்டா கேரளால வந்து ஒரு பாப்பா வந்து இறந்து போச்சு இல்லையா? அத நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு ஒரு அரக்கத்தனமான மனிதர்கள் கிட்ட மாட்டி, ஒரு குழந்தை அது உயிர் போறதுக்கு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். அவங்க யாருன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா, அந்த வாழ்க்கைய வந்து அவங்க வாழ்ந்துட்டு தான் போட்டுமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அக்செப்டன்ஸ் ஏன் இருக்க மாட்டேங்குது? எனக்கு புரியவே இல்ல எனக்கு. அதாவது செத்தாலும் நீ சாகு. ஆனா, நீ இப்படிதான்னா என் மரியாதை கெட்டு போடும். என்னோட வந்து ஐயோ! என்னோட இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல என்ன சொல்லுவாங்க? அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அவங்க பையன் வந்து திருநங்கையா இருப்பாங்க, திருநம்பியா இருப்பாங்க. ஐய்யயோ! இதெல்லாம் வெளில சொன்னா உன்ன வெட்டி போட்டுருவேன். இதெல்லாம் நான் பண்ணா
இப்ப அப்படிதான் நீங்க சொன்ன கல்யாணமும் நடந்திருக்கும். அவங்கள அதுதான் கேட்டு பார்த்தா சொல்றோம். தெரிஞ்சிருக்கும். அவங்க ஃபேமிலி த்ரெட்ன்னு இருந்திருக்கும் அந்த இடத்துல. அதுதான் அவங்க கிட்ட கேட்டது எல்லாமே ஃபேமிலி த்ரெட்டனிங் தான் சொல்றாங்க. ம். ஃபேமிலில இப்போ எனக்கு வந்து மேரேஜ்ல விருப்பம் இல்லன்னா, என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும். நீங்க 10 மாசம் சுமந்து, உங்களுடைய வலி வேதனைகளோட எங்கள பெத்து எடுத்து வளர்த்துருக்கிறீங்க. இல்லன்னு நாங்க சொல்லல. ம். பெத்தெடுத்து வளர்த்துருக்கிறீங்கன்னு சொல்லம்போது, உங்களுடைய மரியாதை கோணாத மாரி தான் நாங்க நடந்துக்கிறோம். எல்லா ஒரு இடத்துலயுமே சரி. இல்ல இப்போ நீங்க வந்து இப்ப நாங்க பெத்துட்டோம். நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்க வந்து இப்போ உங்க உடல்ல நடக்கிற ஒரு மாற்றம் இது. புரியுதா நான் சொல்றது? இப்போ உங்க உடம்புல, உங்க எண்ணங்கள்ல நீங்க இப்படிதான் அப்படின்னு உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றத்த நீங்க எங்ககிட்ட வந்து சொல்லும்போது, "நீ செத்தாலும் சாகு. நீ எனக்கு வேண்டாம். நீ செத்தாலும் சாவு." இப்படி ஒரு புள்ள எனக்கு வேணவே வேணான்னு சொல்ற அப்பா, அம்மா தான் இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த பையன் இப்போ உங்க ஃப்ரெண்டு சொன்னீங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணோட வாழ்க்கையே போச்சு இப்போ. மேபி செகண்ட் மேரேஜ் நல்லபடியா அமைஞ்சதுன்னா ஓகே. இல்லாத பட்சத்துல ஒரு பொண்ணோட லைஃப், அந்த குடும்பம், இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. அப்போ ஒரு ஒரு பையன தன் குழந்தைய அவன் எவ்வளோ வளர்ந்தாலும் அவங்களுக்கு அந்த குழந்தை, அந்த பையன் தான் குழந்தை இப்படிதான் நம்ம கிட்ட வந்து சொல்லும்போது, அத அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு பையன் இருந்தா என்ன? போனா என்ன? இல்லன்னா நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்துருவேன். அப்படின்னு ஒரு த்ரெட்டன் பண்ணி அந்த வாழ்க்கைய நாசம் பண்றதுக்கு, அதுக்கும் இப்ப இந்த குட்டி பாப்பா ஒண்ணு இறந்தது இல்லையா? அதுக்கும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. ஆனா அததான் இந்த சொசைட்டி கிட்டயும் நான் அததான் சொல்றேன். வியூவர்ஸ் கிட்டயும் நான் அதான் சொல்றேன். இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நீங்க என்ன வளர்ந்த ஒரு குழந்தைய வந்து நான் செத்துருவேன் நீ பண்ணிக்கணும். நான் செத்துருவேன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி, சொல்லி, சொல்லி ஒரு ஒரு பொண்ணோட வாழ்க்கை போச்சு. அந்த அந்த குடும்பத்தோட நிம்மதி போச்சு. இப்ப அந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை எனக்கு ஒரு கேள்விக்குறி. இதே வந்து இப்ப அதே தானே. இப்ப அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தை? அப்படி அப்படி என்ன உங்களுக்கு கௌரவம்னு கேட்கிறேன் நானு. அந்த அந்த மாதிரி ஒரு இதுலருந்து மித்துலருந்து வெளில வாங்க. இததான் நாங்க நெறைய வீடியோஸ் நான் வந்து எல்ஜிபிடிஐக்யூ பத்தி பேசும்போது எல்லாத்தையுமே நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதாவது கடவுளுடைய படைப்புல அவங்களும் இருக்காங்க. அவங்களும் கடவுள் படைச்சு உங்க வயித்துல இருந்து வந்தவங்க தான். நீங்க வளர்த்த குழந்தைங்க தான். ஏன் என்ன அப்படி உங்களுக்கு கௌரவம் போயிடும்? புள்ள செத்து போயிட்டான், ஃபோட்டோ மாட்டிக்கிட்டா நிம்மதியாயிடுவீங்களா? அப்படி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? அ இதுவரைக்கும் நான் போனது வரைக்கும் சூசைட் ஆன மாரி இன்சிடென்ட் நடந்ததில்ல. ம். ஆனா, ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் வந்து நான் இப்ப இருக்கிற நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு நான் சொல்றது என்னன்னா, ம். திருநங்கைகள், திருநம்பியர், இடைப்பாலினர்களுக்கு வந்துட்டு காப்பகம் குடுத்துருக்காங்க. ம். 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 அதாவது இவங்க 3 பேருக்கு வந்துட்டு காப்பகம் இருக்கு. ம். கே மக்கள் அண்ட் வந்து லெஸ்பியன் மக்களுக்கான காப்பகம் எதுவும் கிடையாது. ம். இப்போ ஒரு பையன் வந்துட்டு ஓகே ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கலன்னா, நாங்க இன்னைக்கே கூட வெளில வந்துர்றோம்ன்ற பசங்க இருக்கிறாங்க. ம். 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 வெளில வந்தாங்கன்னா, அவங்கள நாங்க எங்க தங்க வைப்போம்? அதுக்கு தானே உங்களுக்கு காப்பகம் அது கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்கல்ல. புரொவைட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு புரொவைட் பண்ணல. லெஸ்பியன் அண்ட் கேக்கு குடுக்கல. ம். 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 ஆ டிரான்ஸ் மென் அண்ட் டிரான்ஸ் வுமன் ஓகே. அவங்களுக்காகவும் இடைப்பாலினர். ம். 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 ஸோ அவங்க வந்து சரி, பிறப்பால அப்போ உங்கள்துலயே இப்போ இப்போ வந்து எப்படின்னா, இப்ப நீங்களே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கீங்கல்ல. இவங்க ஒரு சமூகம், நாங்க ஒரு அப்படின்னு ஒரு ஒரு 4, 5 பிரிவுகளா இருக்கும்போது, உங்களுடைய எஸ்பெஷலி உங்க இதுக்காக ஏன் நீங்க வந்து ஏதோ ஒரு தனிமையா ஒரு ஒரு புரொட்டஸ்ட்டோ, இல்ல வந்து போயிட்டு சிஎம்ம மீட் பண்றதோ, இல்ல ஏன் அந்த இனிஷியேட்டிவ் ஏன் எடுக்கல? ஆக்சுவலி சொல்றோம். இது ஒரு பெரிய ஒரு இந்த எல்ஜிபிடிஐக்யூன்றது வந்து ஒருத்தர் கை ஒருத்தர் புடிச்சு இருக்கிற ஒரு சங்கிலி. ஆமா. ஏன்னா, லெஸ்பியன்ஸ் வந்து கேங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. ம். 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 ஒரு காலகட்டத்தில வந்து அ ஒரு நாட்ல வந்து அந்த நாடு பேர் வேண்டாம். ம். ம். அந்த நாட்ல வந்து ஹெச்ஐவி தொற்று வந்து ஜாஸ்தியா இருந்தது கே மக்களுக்கு இடையே. ம். ஸோ அது வந்து கே டிசீஸ்ன்னு சொல்லி அந்த நாட்ல வந்து கே மக்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்க மாட்டோம். அவங்கள நாங்க தொட்டு ட்ரீட்மெண்ட் குடுக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டு அவங்கள புறக்கணிச்சுட்டாங்க. ஓகே. அந்த டைம்ல உதவி பண்ணது யாருன்னா, ம். லெஸ்பியன்ஸ் தான் வந்து உதவி பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து கே மக்கள் வந்து அதனால 2வது இடத்துக்கு வந்தாங்க. பைசெக்சுவல் அவங்க வந்து தான் வந்து பைசெக்சுவல்ன்றவங்க வந்து ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஆண்லயும் பைசெக்சுவல் இருக்கிறாங்க, ஃபீமேல்லயும் பைசெக்சுவல் இருக்கிறாங்க. ம். 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 டிரான்ஸ் இவங்க 2 பேர்ல இருந்து மாறுறவங்க. திரு நம்பி ஆர் திரு நங்கை. ம். ம். ஸோ நாங்க 4 பேருமே வந்துட்டு ஒரே சமுதாயம் தான். ம். ஒரு சமுதாயம் தான். ஸோ நாங்க தனித்தனியா பிரிய மாட்டோம் நீங்க என்னைக்குமே. ஒரே சமுதாயம் தான். ஒரே சமூகம் தான். ஆனா இப்போ
கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய உதவிகள்ல இப்ப நீங்க சொன்னீங்க காப்பகம் இருக்குல்லன்னா, காப்பகம் எங்களுக்கு இல்லங்கிறீங்களே. அப்போ அவங்களுக்கே அந்த புரிதல் இல்லையே. ஏன் உங்கள ஏன் தனித்தனியா பார்க்குறாங்க? திருநங்கைகளுக்கும், திருநம்பிகளுக்கும் காப்பகம் குடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு, ஏன் உங்க 2 பேரையும் வந்து ஏன் இதுவா ஏன் பார்க்கல? மக்கள் இந்த அளவுக்கு ஓப்பன் ஆயி வெளியில வந்து அவங்களுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கவர்மெண்ட்க்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஓகே. மேபி. ஏன்னா திருநங்கைகளுடைய ப்ராப்ளம் வந்து ஈஸியா அததான் கேட்கிறேன். இது அதுக்காக எதுவும் பண்ணிடுவாங்க. புரொடெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல வெளியில தெரிய வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கிறேன் நான். ஏன் மக்கள் வந்துட்டு இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். வெளியில வரீங்க. ஓகே. ஆரம்பத்துல வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் கிடையாது. எங்க சகோதரனுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஓகே. சுனில் மேனன். அவரு தான் ஃபர்ஸ்ட்டு சவுத் இந்தியாலயே ஃபர்ஸ்ட்டு வந்து தன்ன வந்து ஒரு கேய்ன்னு சொல்லிட்டு வெளியில வந்தாரு. அவருக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சில பீப்பிள்ஸ் வந்தாங்க. இப்ப நான் வந்திருக்கிறேன். ஸோ இதுக்கு மேற்பட்டு வரவங்க ரெடியா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் தேவ. ஓகே. ஸோ அது கவர்மெண்ட் வந்து நாங்க போய் கேட்டா கூட எங்களுடைய மெஜாரிட்டிய நாங்க காட்டணும். ம். இப்ப நாங்க சோ புரொடெஸ்ட் பண்ண ஓப்பன் போறோம். அப் ஆயி வெளில வந்தா தான் நீங்களுமே அத பண்ண முடியுங்கிறீங்க. ஓகே. இப்ப நான் ஒரு புரொடெஸ்ட் பண்றேன்னா, நான் பண்ற புரொடெஸ்ட்க்கு வந்துட்டு ஓப்பன் அப் ஆனவங்க வரணும். ஓப்பன் அப் ஆனவங்களுடைய கவுண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா. இவ்ளோ பேருக்கு ஒரு குடுக்க மாட்டாங்க. ஷெல்டர்ன்னும்போது ஆமா. குடுக்க மாட்டாங்க. ஓகே, ஓகே. புரியுது. இப்போ நீங்க வந்து இங்க நெறைய விஷயம் பேசி எங்களுக்கு எங்களுக்கு புரிஞ்சது. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்லிமிட்டட் டாக்ஸ் சேனலுக்கு என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்.